வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்காக தேசிய மாநில அரசியல் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கான தபால் வாக்கும் செலுத்தும் பணிகள் இன்று தொடங்கின. ஈகை திருநாளாம் புனித ரமலான் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வட தென் தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து, HS பிரணாய் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் வரும் 19, 26ஆம் தேதிகளில் நடைபெறும் முதல் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான சூறாவளி பிரச்சாரத்தில் தேசிய மாநில அரசியல் கட்சித் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் நாட்டில் அனைத்து துறைகளும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பன்மடங்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறியுள்ளார். தொடர்ந்து இன்று மாலை ராஜஸ்தானில் பிரதமர் பரப்புரை மேற்கொள்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தமது கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ராஜஸ்தானில் இன்று வாக்குகளை திரட்டுகிறார். இந்நிலையில் தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் கோவையில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டுகிறார். முன்னதாக தேனியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், இந்தியா கூட்டணி மக்களுக்கான சாதனைகளை செய்யும் கூட்டணி என குறிப்பிட்டார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி திருவண்ணாமலை ஆரணியில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். மத்திய அரசின் திட்டங்களை தமிழகத்திற்கு பெற்றுத்தர தமது கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என திருப்பூர் பரப்புரையின்போது அவர் கேட்டுக் கொண்டார். பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கோவையில் பல்வேறு பகுதிகளில் இன்று வாக்குகளை சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் தொழில்துறையை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்ல பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை சென்னையில் ஆதரவு திரட்டுகிறார். தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை தபால் வாக்கு செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி வரும் 17, 18 மற்றும் 20, 21ஆம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. வெளியூர்களில் பணிபுரிவோர் வாக்களிக்கும் வகையில் இந்நடவடிக்கை. தேர்தல் விளம்பரம் தொடர்பான பதாகைகள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் அதன் பதிப்பாளர்களின் விவரங்களை கட்டாயம் அச்சிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 94 மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் 3வது கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கலும் தொடங்குகிறது. இதனிடையே மத்திய பிரதேசம் பீட்டல் மக்களவைத் தொகுதியில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கலும் நாளை தொடங்குகிறது. இத்தொகுதியில் வரும் 26ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் உயிரிழந்ததால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தென்காசி, கள்ளக்குறிச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பது குறித்த தேர்தல் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற வாழ்ந்து காட்டுவோம் திட்ட உறுப்பினர் பேசுகையில், மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிவுறுத்தலின்படி வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமாக சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக சேர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரம் அளித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு வாக்கும் விலைமதிப்பற்றது என்பது குறித்த தேர்தல் விழிப்புணர்வு காணொலியை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. காஞ்சிபுரம் தொகுதியில் வேட்பாளர்கள் அவர்தம் செலவின பதிவேட்டை வரும் 15, 16ஆம் தேதிகளில் தேர்தல் செலவின பார்வையாளரிடம் ஆய்வுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விஜில் செயலியில் இதுவரை 12 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக வட்டார தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் 1873 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். இதேபோல் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்களை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணிகள் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்ட
மாவட்டத்தில் முதல் முறை வாக்காளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாக்களிக்க வலியுறுத்தும் அழைப்பு மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பாஸ்கர பாண்டியன் இன்று தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்களாட்சி தத்துவத்தில் மகிமை சொல்லும் திருவிழா, வளரும் நமது இந்தியாவில் மகிழ்ச்சியான பெருவிழா, நாடு நம்மை காப்பதற்கு நடத்துகின்ற திருவிழா, நாட்டை நாமும் காப்பதற்கு முடிவெடுக்கும் பெருவிழா. மக்களவைத் தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க ஆர்வமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். என் பேர் உமா மகேஸ்வரி. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பத்தூரில் படிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வாக்கு. கரெக்டான பிரதிநிதிக்கு வாக்களிப்பு அப்படின்னு உறுதியளிக்கிறேன். என் பேர் புவனேஸ்வரி. நான் இப்போ தான் முறை வாக்களிக்க போகிறேன். நாங்கள் இளம் வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிப்போம் என உறுதி கொள்கிறோம். என் பேர் ரோஷினி. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். சரியான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க செய்வேன். ஈகை திருநாளாம் புனித ரமலான் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, திருவாரூர் முத்துப்பேட்டை, கடலூர் விருத்தாச்சலம், மதுரை, நெல்லை, வேலூர், தருமபுரி, திருச்செந்தூர் காயல்பட்டினம் கடற்கரை, திருச்சி சையது முர்துஷா அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நாகூரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகை குறித்து எமது நாகை செய்தியாளர். ரமலான் பண்டிகையையொட்டி நாகூர் தர்கா வழக்கமான உற்சாகம் காணப்பட்டது. சிறப்பு தொழுகைக்கு பின்பு ஒருவர் கட்டித் தழுவி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இஸ்லாமியர்கள் புத்தாடைகள் அணிந்தும் ஏழை எளியவர்களுக்கு பொருட்கள் அளித்தும் விருந்துகள் அளித்தும் தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாகூர் தர்கா ஆண்டவர் பரம்பரை வளித்தவர்கள் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். பருப்பு வகைகளின் பதுக்கல் மற்றும் சந்தை முறைகேடுகளை தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை அறிவுறுத்தியுள்ளது. முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதன் காரணமாக வட தென் தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை வெப்பநிலையில் மாற்றம் இல்லை என்றும் உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் 37 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என அம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் அதீத வெப்பத்தால் ஏற்படும் தீவிர உடல்நல பாதிப்புகளை சுகாதார வலைதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெப்ப பாதிப்புகளையும் சூழலையும் எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டதோடு நடமாடும் மருத்துவக் குழுக்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் காட்டுத்தீயை தடுக்கும் வகையில் வனத்துறை சார்பில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 22,877 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காடுகள் இடம்பெற்றுள்ள நிலையில் 7,425 தாவர இனங்களும் 1,089 விலங்கினங்களும் உள்ளன. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. சீனாவில் நடைபெறும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இன்று இந்தியாவின் PV சிந்து, HS பிரணாய் களமிறங்குகின்றனர். மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அஸ்வினி பொன்னப்பா, தனிஷா கிராஸ்டோ இணை ஜப்பான் இணையுடன் இன்று மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று இரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் முதல் மற்றும் 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்காக தேசிய மாநில அரசியல் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கான தபால் வாக்கும் செலுத்தும் பணிகள் இன்று தொடங்கின. ஈகை திருநாளாம் புனித ரமலான் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வட தென் தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து, HS பிரணாய் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.